புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆதரவு கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த தடவை ஆட்சி அமைச்சர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. விஜயோடு காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் துண்டோடு விஜய் காட்சி அளிக்கிறார். காங்கிரஸ் 20 வருஷமான கூட்டணியை டிஎம்கே உடைச்சிட்டு இப்ப டிவிகே கூட சேர்ந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க டிஎம்கேக்கு. குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா லட்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். கத்த தெரிஞ்ச அவருக்கு தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் தான், துணைக்கு நின்னது டிஎம்கே தான் தெரியாம போச்சு. காங்கிரஸோட மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் விஜய் தான் மெஜாரிட்டி வயசுல மேல இருக்காரு. அவர் தான் அடுத்த சிஎம் ஆக போறாரு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுமே ஏன் அவர் சிஎம் ஆகல. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. அதோட மனசுல ஒரு கேள்வி இருக்கும். தாப்படி ஒரு கட்சி ஒரு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா 118 தொகுதிக்கு மேல பெரும்பான்மையா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளுநர்கிட்ட இதை காமிச்சு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் ரூலு. இப்போ டிவிகே மெஜாரிட்டி வைஸ் ஓட்டு இருந்தாலுமே 118 தொகுதிக்கு மேல அவங்க ஜெயிக்கல. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சியோட தயவு தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா எம்எல்ஏ கிட்ட டீல் பேசணும். டீல் பேசி அவங்க 118 தொகுதிக்கு மேல பெரும்பான்மையை காமிச்சு ஆளுநருக்கு முன்னாடி பதவி ஏற்றுக்கலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அதுல புதிய அப்டேட் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விஜயின் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் 20 வருஷமான கூட்டணியை டிஎம்கே உடைச்சிட்டு இப்ப டிவிகே கூட சேர்ந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க டிஎம்கேக்கு. எலெக்ஷன் ஆகட்டும் மற்ற எலெக்ஷன் ஆகட்டும் டிஎம்கே முழு ஆதரவு காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க அந்த எலெக்ஷன் அப்ப நம்மள எல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த தடவை டிஎம்கே தோத்து போனனால தோல்வியில கூட பங்கேற்காம இப்ப மாற்று கட்சியான டிவிகேக்கு இப்ப முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் நிறைய கண்டிஷன்ஸ்ல வர போட்டிருக்காங்க. அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஒருவேளை நாங்க கூட்டணிக்காக உள்ள வந்தோம் அப்படின்னா நீங்க பிஜேபி அலையன்ஸ் நீங்க உள்ள கூப்பிடக்கூடாது அப்படிமா சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த விட்ட பார்க்கவோ கூடாது. அது மட்டும் இல்லாம அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிமா கேட்டிருக்காங்க. அது உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இலங்கையில 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழக கொண்டு குமிச்சாங்க. காங்கிரஸோட மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அவன் நாட்டுக்காக உயிரியை விட்டான் இலங்கையில, அருமை மனைவியை விட்டான் இலங்கையில, சொத்து சொகத்தை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில, கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால். எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. அப்புறம் பார்த்தா கச்சத்தீவு மீண்டு கொடுங்க மோடி ஐயா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் அந்த கத்து எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். கத்த தெரிஞ்ச அவருக்கு தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் தான், துணைக்கு நின்னது டிஎம்கே தான் தெரியாம போச்சு. தூக்கி கொடுத்தவரையே பக்கத்தில் நிக்க வச்சு நீ பதவி கொடுக்குறே அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பதவி கொடுத்தீங்க அப்படின்னா கச்சத்தீவை யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த வரலாற்று கொலையை செய்து காங்கிரஸ் சொல்வாரா? கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்கணும். கச்சத்தீவை கொடுத்தது யாரு சொல்வாரா? இவர் யாரு கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டாரோ அவருடைய ஆட்சியில் அத்தனையுமே நடந்தது. இத்தனை நாள் டிஎம்கே கூட தானே இருந்தாங்க, அப்பெல்லாம் தெரியலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிஎம்கே கூட இருந்தாங்க. ஆனா அதே கொடுக்குறேன் அதனால என் கூட அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அவங்க கூட தான் வச்சுக்கிட்டாங்க. அதுக்குமே இப்போ அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே அளவுக்கு டிவி கேட்கும் பண்ண மாட்டாங்கன்னு எந்த நிச்சயம்? உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில என்ன கவுத்து விட்டுற மாட்டீங்களா? நாசகம் அப்படி கேட்ட அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? எங்கேயும் வைக்காம போங்க. ஆனால் பவர் கொடுக்கறது கண்டிப்பா யோசிச்சு பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போராட்டம் வெடிக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கட்சியுமே வெறுக்கக்கூடிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் ஒன்று பிஜேபி. ஆனா பிஜேபி காட்டிலும் காங்கிரஸ் உண்மையிலே உள்ள வரவே கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை எப்படி அனுமதிக்கிறா? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்பதான் நீ ஆன்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேள்வி.
அப்படியே வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணிக்காக உள்ள வந்தாலுமே வந்து அவங்களுக்கு வெறும் 5 எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காங்க. இன்னமும் வந்து நமக்கு வந்து கூட்டணியோட ஆதரவு வந்து தேவைப்படும். அதுக்காக வந்து விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஆதரவுக்காக வந்து சிபிஐடி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கூப்பிட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 2 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க. இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து கூட்டணிக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து டபுள் மைண்டடா இருக்காங்க, போலாமா வேணாமாங்கிற மைண்ட் செட்ல தான் இன்னமும் இருக்காங்க. இது தொடர்பாக கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் தான் முடிவெடுக்க முடியும். லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல இருக்க இந்திய கூட்டணிக்குள்ள இருக்க எந்த கட்சியும் வந்து உள்ள கூட்டணிக்காக கூப்பிடக்கூடாது அப்படிமா சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காங்க. அதாவது யாரை சொல்றாங்க அப்படின்னா வந்து அமமுக அவங்க யாரையும் வந்து கூட்டணிக்குள்ள கூப்பிடக்கூடாது மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரை வந்து ஆதரவுக்காக கூப்பிடுறது அப்படின்னா வந்து சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சியை தான் வந்து ஆதரவுக்காக கூப்பிட முடியும். பெருசா எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்கல. இதனால வந்து இது எப்படி போகுது அப்படின்னா வந்து தமிழ்நாடு வந்து அடுத்த ஒரு எலெக்ஷனை பார்க்க போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து விஜய்க்கு வந்து பெரும்பான்மையை காமிச்சு ஆகணும். கண்டிப்பா வந்து விஜயால வந்து பெரும்பான்மையை காமிக்க முடியாத பட்சத்தை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரீஎலெக்ஷனுக்காக தள்ளப்படுவோம். அதனால வந்து விஜய் வந்து கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சியோட உதவி வந்து கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. 3 கட்சி கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வைஸ் அதிகமா இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 108 தொகுதியாவது வின் பண்ணிருக்காங்க. அதை வச்சு வந்து ஆட்சி அமைச்சிடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வச்சு ஆட்சி அமைச்சிட முடியும். ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து 6 மாசத்துக்குள்ள வந்து அவங்க மெஜாரிட்டி காமிக்கணும். மெஜாரிட்டி காமிக்க முடியாத பட்சத்தில் வந்து திரும்பி கவர்மெண்ட் கழிச்சிருவாங்க. அதனால வந்து இப்பயே வந்து மெஜாரிட்டி வச்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வந்து அவங்களால வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து இதே என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம ஏடிஎம் சைடில் வந்து எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகரா இருக்காங்க. மொத்த எம்எல்ஏ எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரெசார்ட்ல வந்து ரூம் எடுத்து தங்க வச்சிருக்காங்க. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது நமக்குள்ளதான் இருக்கணும். நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த தடவை ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கவும் திமுக தற்போது முடிவு செய்துள்ளது. அப்போ நான் உள்ள நான் வெளியே என்னடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? பார்க்கும்போது வந்து நடந்துருமோ அப்படிமா தான் இருக்கேன். அப்போ வந்து விஜய்க்கு வந்து சிஎம் பாதுகாப்புலாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது விஜய் கார் போச்சுன்னா முன்னாடி 2 கார் பின்னாடி 2 கார் போய்க்கிருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து விஜய் வீட்டில் வந்து மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சிருந்தாங்க பாதுகாப்புக்காக, அதையும் வந்து எடுத்துட்டாங்க. தவேக தலைவர் விஜய்க்கு 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த உயர் பாதுகாப்பு திடீரென வாபஸ் பெறப்பட்டுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன விளையாடுறீங்களா? எல்லா கிளியரன்ஸும் வாங்கி முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வயலேஷன் மண்ணாகட்டி ஏன் மேலே ஏன் சார் பாயிருங்க? ஒரு மனுஷன் போய் 2 நாளா வந்து சிஎம் மாதிரியே வாழ வச்சுட்டாங்க. வாழ வச்சுட்டு உடனே புடுங்கிட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கையில வாழைப்பழத்தை கொடுத்து உடனே புடுங்க கதை ஆகி போச்சு. அதே நாம தான் ஆகி போச்சு. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசிங்க உங்களுக்குள்ள யார் சிஎம் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி ஃபுல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து டிவிக்கு வந்து போய் ஏடிஎம் கிட்ட போய் ஆதரவு கேட்பாங்க. கண்டிப்பா அந்த 2 கூட்டணி வச்சு கண்டிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா கடைசியில் பார்த்தா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படிமா பேசிட்டே இருந்தாங்களா. இன்னைக்கு காலையில வந்து எக்ஸ்டிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா வந்து விஜய் வந்து சிஎம் ஆகல வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்திருக்கிறார். டிஎம்கே வந்து இந்த விஷயத்துல வந்து எதுவும் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராமாங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படி காங்கிரஸ் வந்து 22 வருஷமான கூட்டணியை வந்து டிஎம்கே உடச்சுக்கிட்டு வந்து டிவிக்கோட சேர்ந்தாங்களோ, நான் இருக்கக்கூடிய காக்கூகா கட்சி சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் ஈக்கூகா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு நொடிக்கு வந்து ஒன்னு மாறும். அது வந்து டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு. இல்லையா 2 சேர்ந்து வந்து நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எதுவுமே வந்து கரெக்டா சொல்ல முடியாது. காரணம் கேட்காத அரசியல். 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஆளுநர்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்க எப்படியாவது ஆட்சி அமைச்சுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க டைம் லிமிட் செட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து மிஞ்சி போனா ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். குளத்து தொகுதியை பத்தி பேசியவங்க ஏன் வந்து குளத்து தொகுதியில வந்து சிஎம் ஸ்டாலின் சார் வந்து தோத்து போனதை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதனால வந்து அவர் வந்து நன்றி சொல்றதுக்காக தொகுதிக்கு போயிருப்பாரு. அங்க போன இடத்துல வந்து எல்லா மக்களுமே வந்து அழுதுதான் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க. உரையாடி உயிர் குடிக்கும் ஓநாய்கள் உண்டு. பார்க்கும்போது வந்து என்னடா ஓவரா பண்றீங்க அப்பனா ஓட்டு போட்டுருக்க வேண்டியது அப்படி மாதிரி தோணும். ஆனா வந்து தொகுதியை வந்து ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தினாருங்கிறத வந்து சொல்லி அந்த அளவுக்கு வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மீறி வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து எக்ஸ்டிஎம் ஸ்டாலின் சார் வந்து தோத்து போனதுக்கான காரணம் வந்து எதுவாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பராக சந்திக்கலாம்.